அண்ணா பல்கலைக்கழக பெண் வன்கொடுமை சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட்டதற்கு உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்த பின்பும் அதனை மதிக்காமல் தற்போது மீண்டும் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நடந்த சம்பவத்தில் புகார் அளித்த பெண் குறித்த விவரத்தை பொதுவெளியில் வெளியிட்டுள்ளது சென்னை மாநகர காவல். கடந்த 25ஆம் தேதி கிழக்கு கடற்கரை சாலையில் குடும்பத்துடன் காரில் வந்த பெண்களை திமுக கொடி கட்டிய காரில் வந்த இளைஞர்கள் நீண்ட தூரம் துரத்தி அவர்களை வழிமறித்து மிரட்டுவதும் கார் கதவுகளை தட்டுவதும் இதை கண்டு அந்த பெண்கள் அலறுவதும் வீடியோவில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்த நடவடிக்கை என்ற பெயரில் காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் திமுக கொடி கட்டிய காரை உரசியதால் பெண்கள் வந்த காரை இளைஞர்கள் துரத்தினார்கள் என முட்டாள்தனமான கூற்றை வெளியிட்டுள்ளது. இது மட்டுமின்றி புகார் அளித்த பெண் பற்றிய விவரங்களை காவல்துறையினர் பொதுவெளியில் வெளியிட்டு பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டது. காவல்துறை இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்ட அடுத்த சில நிமிடங்களில் பாதிக்கப்பட்ட பெண் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் யார் அந்த சாரை காப்பாற்றியது போல் இந்த சம்பவத்திலும் யார் அந்த காரை காவல்துறையினர் காப்பாற்றி வருவது அப்பட்டமாக அம்பலமாகியுள்ளது. காவல்துறை ஒவ்வொரு சம்பவத்தின் போதும் புகார் அளித்தவர்களின் விவரங்களை வெளியிட்டு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு வருகிறது. இப்படி வெளியிட்டால் பலரும் அச்சத்தில் புகார் அளிக்கவே வரமாட்டார்கள். சென்னை மாநகர காவல்துறையின் இந்த அலட்சிய போக்கை கண்டிக்காமல் தமிழக முதல்வர் பேரமைதி காத்து வருவது அவரது இயலாமையை காட்டுகிறது. இது தமிழக காவல்துறை ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக செயல்படுவதை அப்பட்டமாக உறுதிப்படுத்துகிறது.